करप्शन और स्कैम का दूसरा नाम है डीएमके। आज देश 5G में वर्ल्ड रिकॉर्ड बना रहा है, लेकिन इसी डीएमके ने 2G में स्कैम करके देश को बदनाम किया था। भ्रष्टाचारियों को बचाने के लिए डीएमके और कांग्रेस सबसे आगे खड़े नजर आते हैं। मैं कहता हूं भ्रष्टाचार हटाओ, वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ। நண்பர்களே, சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் இன்னொரு பெயர்தான் திமுக. இன்னைக்கு நம்ம நாடு 5G அப்படின்னு உலக சாதனை படைத்து வருது. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? 2Gல ஊழல் செஞ்சு நம்ம நாட்டையே அவமானப்படுத்துச்சு. ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் திமுக மற்றும் காங்கிரசின் தலையாய குறிக்கோள். அதுக்கு தான் முன்னாடி ஓடி வருவாங்க. நான் சொல்றேன், ஊழலை அகற்றுவோம், ஊழல்வாதிகளை தண்டிப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஊழலை ஆதரிப்போம், ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோம்னு. साथियों, एक हफ्ते पहले हमने कच्चातीव का मुद्दा उठाया। सरकारी दस्तावेजों से ये बात खुली कि कैसे कांग्रेस और डीएमके ने मिलकर तमिलनाडु का एक हिस्सा दूसरे देश को दे दिया। भारत की संप्रभुता से हुए इस खिलवाड़ की कीमत हमारे गरीब मछुआरे चुकाते रहे। 19 अप्रैल को मतदान के समय डीएमके और कांग्रेस के इन पापों का हिसाब जरूर होना चाहिए। நண்பர்களே, இந்தி கூட்டணியினர் எப்படி செயல்படுறாங்கங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பினோம். காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது பற்றிய அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. அப்பதான் தெரிஞ்சது அவங்க தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம். இந்தி கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தினதுக்கான விலையை பாவம் நம்ம தமிழக மீனவர்கள் தான் அதுக்கு விலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் செய்த இந்த பாவங்களுக்காக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் போது மக்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். साथियों, डीएमके सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है। जब डीएमके के एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्नामलाई जी के बारे में पूछा गया तो डीएमके नेता ने अहंकार में कहा, कौन है वो अन्नामलाई? हु इज दैट? हु इज दैट? और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया। यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है। यह अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा। एक पूर्व पुलिस अफसर के लिए, बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए, ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है।
ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को इसलिए आगे बढ़ने से रोकते हैं। நண்பர்களே, திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், யார் இந்த அண்ணாமலைன்னு, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது. யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம். ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார். காலத்தில் வீரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை தெரியலையா அவங்களுக்கு? இதுதான் அவங்க உண்மையான குணம். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறதே பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து. डीएमके के एक बड़े नेता ने कुछ दिन पहले कहा कि ये चुनाव इसलिए है ताकि मोदी भारत छोड़ दे। मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं, जरा कान खोल करके सुन ले। ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी, हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएमके संरक्षण करती है वो भारत छोड़ दे। நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால டிஎம்கேவோட ஒரு பெரிய தலைவர் பேசுறார். என்ன பேசுறார்? இந்த தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார். அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.